இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, என்ன வீடியோ பார்க்கணும்? எறும்பு மிஸ் சேனல் தான் பார்க்குறோம். விஷ்ணப்பட வீடியோ தான் பார்க்குறோம். பார்க்காம டோலர்களே, இந்த வீடியோ யாரோட மனதையும் புண்படுத்துறது நோக்கமில்ல பாத்துக்கங்க. அதையும் மீறி எந்த டோலரோடைய மனதாவது புண்பட்டா அதுக்கு கம்பெனி பொறுப்பு இல்ல. யாரு லாஸ்டா ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க, ஒஸ்ட் ஃபிளாஷ்பேக் இன் தமிழ் சினிமான்னு. அந்த வீடியோவோட லாஸ்ட்ல என்ன சொல்லியிருந்தேன்னா, பார்ட் 2 கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதிகமான கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா நான் பெஸ்டான ஃபிளாஷ்பேக் இருக்கக்கூடிய படங்களோட லிஸ்ட்டுமே போடுறேன். நினைச்சு கூட பாக்கலீங்க, லிட்டரலி நினைச்சு கூட பாக்கல. அவ்வளவு கமெண்ட்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 1000 கமெண்ட்ஸ் அதிகமா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கெல்லாம் நான் என்ன கைமாறு பண்ண போறேன். அப்பதாங்க எனக்கு ஒண்ணு தோணுச்சு, இந்த தமிழ் சினிமாவின் பெஸ்ட் பிளாஷ்பேக்னு லிஸ்ட் போட்டோம்னு வைங்களேன், லிஸ்ட் போட முடியாத அளவுக்கு கொட்டி கிடக்குது. நாம ஏன் கொஞ்சம் டிஃபரெண்டா பிளாஷ்பேக் நல்லா இருந்து படம் முக்கியம் இருந்த படங்கள், பிளாஷ்பேக்கையே டிஃபரெண்டா அட்டெம்ப்ட் பண்ண படங்கள், ஃபேக் பிளாஷ்பேக்க சொன்ன படங்கள், இப்படி இந்த பிளாஷ்பேக்க தமிழ் சினிமால எப்படி டிஃபரெண்டான அப்ரோச் பண்ணிருக்காங்க, அது எப்படி எல்லாம் இந்த படத்தை அஃபெக்ட் பண்ணிருக்குது அப்படின்றத ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னு தோணுச்சுங்க. சோ வணக்கம் டோலர், என்ன சொல்ல போறாங்க? பிளாஷ்பேக் படலாம் அப்போ ஆரம்பிக்கலாங்களா? அப்பதான் இவரு பிளாஷ்பேக் சொல்லுவாருல, சொல்லலாம். நல்ல படமா கெட்ட படமா டிஃபரெண்டா பிளாஷ்பேக்லாம் பாக்குறதுக்கு முன்னால லிங்காவா வேற படமே கிடைக்கலையா? நல்ல பிளாஷ்பேக் சொன்னதும் நமக்கு உடனே மைண்டுக்கு வர படம் இந்த லிங்காவா தாங்க இருக்கும். படமே நல்லா இருக்காது. ஏன்டா ராஜாவா இருக்கக்கூடிய ராஜா லிங்கேஸ்வரன் அந்த ஊர் மக்கள் வறுமையிலையும் வறட்சியிலையும் வாடக்கூடாதுன்னு பிரிட்டிஷ் சொந்த சொத்து நிலம் இது எல்லாத்தையுமே வித்து அந்த ஊர் மக்களுக்காக ஒரு அணை. ரொம்ப சுமாரான பிளாஷ்பேக். இதெல்லாம் நல்ல பிளாஷ்பேக்ல துரோகத்தாலையும் பிரிட்டிஷ்காரனோட சூழ்ச்சி, ஏன்னா அந்த படமே மொக்கையா இருக்கனால பிளாஷ்பேக் நல்லா இருக்கிற ஒரு ஃபீல் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ராஜா லிங்கேஸ்வரன் இதுதான் இந்த படத்தோட பிளாஷ்பேக். ஆக்சுவலி இந்த படத்தோட ஒரு 75% ஆஃப் போர்ஷன் இந்த பிளாஷ்பேக்கா தான் இருக்கும்னு வைங்களேன். அப்படி இருந்தும் நல்லா இருந்த அந்த 75% விட்டுட்டு நல்லா இல்லாத அந்த 25%க்காக இந்த படம் ஃப்ளாப் ஆச்சுங்க. ஆக்சுவலி இது ஒரு சூப்பர் ஸ்டாரோட டெம்ப்ளேட் ஸ்டோரி தான். பாத்தீங்கன்னா தலைவராங்க இருக்கும், பெரிய பணக்காரனா இருப்பாரு, அவரோட சொத்தெல்லாம் ஏமாத்தி வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறமா எப்படி வராரு, என்ன பண்றாரு, இதுதான் அவரோட முக்காவாசி படத்தோட கதையா இருக்கும். அப்படிப்பட்ட படங்கள் தான் தலைவருக்கு ஓடியும் இருக்குது. சோ பண்ணிருந்தாங்கன்னா இந்த படமுமே ஓடி இருக்கும். ஆனா பிரசன்ட்ல ஒரு கேரக்டர் கொண்டு வரேன் பாருங்க, லிங்கேஸ்வரனோட பேரு லிங்கான ஒரு கேரக்டர் உள்ள கொண்டு வந்து அவரு சந்தானத்தோட சேர்ந்துக்கிட்டு மொக்க காமெடியா பண்றது என்ன, அனுஷ்கா கூட ஒரு லவ் ட்ராக் என்ன, இது போக முக்கியமா கிளைமேக்ஸ்ல டெம்ப்ளேட் வில்லன் ஜெகபதி பாபுக்கு பறக்கும்பலூர்ல ஒரு வித்த காட்டுறது என்னன்னு நல்லா இருந்த பிளாஷ்பேக்கையும் மறக்க வச்சு கேலி கிண்டலுக்கு உண்டாச்சு இந்த படம். பட் பிளாஷ்பேக் பக்காங்க. இந்த பிளாஷ்பேக் நல்லா இருந்து படம் முக்கிய இருந்த படங்களை பத்தி பேசணும் தவிர்க்கவே முடியாது. இல்லனே ரஜினி ஆயிக்கிறதுமா வில்லன் வாஸ் ரைட் அப்படிங்கற கான்டென்ட்லயே நான் பேசியிருந்தேன். அதாவது இந்த அப்படிதான் இருக்கும் அந்த கதை. பறவைகள்லாம் பாதிக்கப்படுது அப்படின்றதுக்காக ஒரு நெகட்டிவா வச்சிருக்கணும். நல்லவனா காட்டினா அப்படி ஏத்துப்பாங்க. ஒரு கட்டத்துல முடியலனதும் பச்சிராஜன் அதே செல் டவர்ல தூக்கு மாட்டி இறந்து போறாரு. இதுதான் பிளாஷ்பேக். நான் செத்ததுக்கு அப்புறம் எப்படி கதறி கதறி அழுது தெரியுமா? எது செத்ததுக்கு அப்புறம் அழுதையா? என்னடா சொல்ற? இப்போ இந்த பிளாஷ்பேக்ல யாரு பக்கம் நியாயம் இருக்குதுன்னு சொல்லுங்க? பக்ஷிராஜன் பக்கம் தானே. ஆனா இந்த படத்துல பக்ஷிராஜன் செத்ததுக்கு அப்புறமா அவர் இந்த உலகத்தை பழி வாங்குறதுக்காக ஆறா நெகட்டிவ் எனர்ஜியாலாம் வாராரு. அதை சிட்டி 2.0 அழிக்குதுன்னு வைக்கும்போது யோ என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஆகி போச்சு. இதே கதையை எங்க லாரன்ஸ் மாஸ்டர் மட்டும் எடுத்திருந்தாருன்னா என்ன பண்ணிருப்பாரு சொல்லுங்க? பக்ஷிராஜன் செகண்ட் ஹாஃப்ல பேயா உலகத்தை அப்படியே அழிச்சு கிளைமேக்ஸ்ல சூறக்காத்த போல வராடா அவன் பரவாயில்ல ஒரு சாங் வச்சிருந்திருப்பாரு. எப்படி கூஸ்பம்ஸா இருந்திருக்கும் தெரியுமா? அப்பார்ட் ஃப்ரம் ஜோக், இந்த படமே ஒரு பேய் படம் தான். ஆனா இந்த படத்துல அந்த பிளாஷ்பேக் இருக்குதுல, அத வேலிடா வச்சு பக்ஷிராஜனை ஜஸ்டிஃபை பண்ணிட்டதால த்ரூ அவுட் தி மூவி யோ என்னையா பக்ஷிராஜனை போய் கொல்றீங்க, நல்லது தானே அந்த பண்ணாரு அப்படின்ற மாதிரியே இருக்கும். பட் இருந்தாலும் சங்கர் சாரோட மேக்கிங் அந்த வாவ் மூமெண்ட்டுக்காக இந்த படம் ஓடிச்சு. பட் ஸ்டோரியா பாத்தீங்கன்னா பெஸ்ட் பிளாஷ்பேக் ஒஸ்ட் மிச்சம் தான் ஆஃப்னு தான் சொல்லணும். ஸ்பைடர்
ஓ ஆமா ஆமா, அவரோட பிளாஷ்பேக் நல்லா இருக்கும். வில்லனுக்கு ஸ்டோரியிலேயே ஒரு பெஸ்ட் செமையா ஃபிளாஷ்பேக் இருக்கும் இருக்கக்கூடிய அது. படங்கள், அதாவது ஏன் அவன் ஒரு சைக்கோபேத்தா மாறான் அப்படின்றதுக்கான ப்ராப்பர் ஃபிளாஷ்பேக் இருக்கக்கூடிய படங்கள் அந்த ஸ்பைடர் ஒண்ணுங்க. தான் பிறந்ததுல இருந்தே மயானத்துல புறத்தடிக்கிறதையும் அதை பார்த்து மக்கள் அழுவுறதையும் பார்த்து வளரக்கூடிய சுடலைக்கு ஒரு கட்டத்துல மக்கள் கதறி அழுவுறதை கேட்டா தான் தூக்கம் வரும் அப்படின்ற நிலைமைக்கே போயிடுறான். அப்படி இருக்கும் பொழுதுதான் ஊருக்குள்ள மக்கள் இறக்குறது குறைய ஆரம்பிக்குது. அப்பதாங்க சுடலைக்குள்ள இருக்கக்கூடிய சைக்கோபேத் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர ஆரம்பிக்கிறான். மக்கள் அழுவுறதை கேட்டா தான் தூக்கமே வரும் அப்படின்ற நிலைமையில இருக்கக்கூடிய சுடலைக்கு சாவே இல்ல, மக்களே அழுவல அப்படின்னதும் இவனே ஊர்ல இருக்கவங்க எல்லாம் கொலை பண்ண ஆரம்பிக்கிறான். அதுல சுகம் காணவும் ஆரம்பிக்கிறான். தென் அவன் வளர்ந்து பெரியவனானா என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி தான் இந்த ஸ்டோரியே இருக்கும். இந்த பிளாஷ்பேக்க அவ்வளோ டீடைலிங்கா படமாக்கி இருந்தாரு ஏஆர் முருகதாஸ். அதுக்கு ஒரு படி மேல இந்த சுடல கேரக்டருக்கு சின்ன வயசு கேரக்டரா பண்ண அந்த பையனும் சரி, அப்புறம் பெரிய வயசு கேரக்டரா பண்ண எஸ்ஜே சூர்யா சாருமே சரி, அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருப்பாங்க. அதுவும் இந்த படம் வந்த டயத்துல எல்லாம் எஸ்ஜே சூர்யா சார் ஒரு 10 வருஷம் கிட்டக்கா ஸ்கிரீன்லயே வராம திரும்ப நடிக்க வந்தப்போ இந்த படம் நடிச்சிருந்தாரு. சோ ரொம்ப நாள் கழிச்சு நடிப்பு அரக்கனோட அரக்கத்தனமான நடிப்பை ஸ்கிரீன்ல பார்க்கும் பொழுது மிரட்டி விட்டு இருந்தாப்ல. இவ்வளவு இருந்தும் இந்த படம் ஃபிளாப் ஆனது காரணம் என்ன தெரியுமா? ஒன்னு, யூசுவலான ஒரு சைக்கோபேத் ஸ்டோரி அப்படின்னா அந்த சைக்கோ கேரக்டர் ஒரு ஊருக்குள்ளதான் இருப்பான். அந்த ஊர் மக்களுக்கு தான் அவன் பிரச்சனையா இருப்பான். 1-2 பேர்னு தான் கொலை பண்ணுவான். ஆனா இந்த படத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா அப்படியே கொத்து கொத்தா கொல்றது, ஒரு ஹாஸ்பிட்டலையே தரமட்டமாக்குறதுன்னு ஒரு பேட்மேன் ஜோக்கர் கான்ஃபிளிக்ட்ன்ற மாதிரி அந்த ஊர் மக்களை வில்லன்ட்ட இருந்து காப்பாத்துற ஹீரோ ஸ்டோரி அப்படின்ற மாதிரி ஆகி போச்சு. ரேதர் தேன் இது ஒரு சைக்கோபேத் ஸ்டோரி அப்படின்ற மாதிரி இல்லாம. ரெண்டாவது பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த படத்தோட ஹீரோ. அதுக்கு மேல அதை பத்தி நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். எது எப்படி இருந்தாலும் பிளாஷ்பேக்குக்கும் அதுல சாரோட பெர்ஃபார்மன்ஸுக்கும் இன்னைக்குமே ஃபேன்ஸ் இருக்காங்க. அஜித் சூர்யா அவங்க மாதிரி போட்டுதான் பயங்கரமா இருந்திருக்காங்க. இந்த படத்தை பத்தி நானே நிறைய வாட்டி பேசிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த படத்தை பத்தின பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்றதெல்லாம் நிறைய இருந்தாலும் இந்த மொத்த கதைக்கும் காரணமா இருக்கக்கூடிய அந்த பிளாஷ்பேக் இருக்குதுல, அதாவது மதுரையில இருக்கக்கூடிய சுருளி ஏன் லண்டனுக்கு போக வேண்டி வருது அப்படின்ற அந்த லைனுக்கான அந்த பிளாஷ்பேக் இருக்குதுல, அது ரொம்பவுமே ஸ்ட்ராங்கா இருந்திருக்கும். அதாவது ஸ்ரீலங்கால நடந்த போர்ல பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாரும் ரிஃப்யூஜிஸா பல கண்ட்ரிக்கு போறாங்க. அப்படி லண்டனுக்கு வரக்கூடிய மக்களுக்கு ப்ராப்பரா விசா பாஸ்போர்ட்லாம் ரெடி பண்ணி அவங்களுக்கு எல்லாம் அந்த நாட்டு குடியுரிமை வாங்கி கொடுக்கக்கூடிய வேலையை பாக்குறாங்க சிவதாசன் கேங். அவர் யார் அப்படின்னா அவருமே ஒரு காலகட்டத்துல ரிஃப்யூஜியா வந்தவர் தான். தென் அவரை துரோகத்தால கொல்லக்கூடிய சுருளி சிவதாசியே நம்பி இருந்த ஐஸ்வர்யா கேரக்டர் அதுக்கப்புறமா சின்னதா பழி வாங்குறது அப்படின்ற மாதிரி இந்த ஸ்டோரி மூவ் ஆகும். குத்திட்டில அரசியல்ல இதெல்லாம் ஆக்சுவலி இந்த பிளாஷ்பேக்ன்றது ஒரு பக்காவான பிளாஷ்பேக்குங்க. அதுவும் ஸ்ரீலங்கால நடந்த வார பேஸ் பண்ணி வந்த தமிழ் படங்கள் ஒரு சிலது தான் வந்திருக்குது. அப்படி வந்த ஒரு சில படங்களையும் அங்க நடந்த வார கொஞ்சம் தத்ரூபமா படமாக்கின படங்கள்ல இதுவும் ஒண்ணுங்க. ஒரு போர், அந்த போர்ல ரிஃப்யூஜி ஆக்கப்படக்கூடிய அந்த மக்கள் அதுக்கப்புறமா எப்படி படகுல ஏறி லண்டன் வரைக்குமே அவங்க டிராவல் பண்றாங்க, அந்த டிராவல்ல இருக்கக்கூடிய பெயின் சொந்த அண்ணனே ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் அப்படின்னு சொல்லி டிராவல் பண்றதுன்னு அந்த பிளாஷ்பேக் இருக்குதுல, அதை ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷனா வச்சுட்டாப்ல கார்த்திக் சுப்ராஜ். அப்ப என்னதான் அந்த படத்துல தப்பா இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா, ரிஃப்யூஜியா போகக்கூடிய சிவதாசன் கேங் லண்டன்ல தாதாவா இருக்காங்க அப்படின்னு காட்டின அந்த பாயிண்ட் இருக்குதுல்ல, அதுதான் இந்த படத்துக்கு பெரிய மைனஸ்னே சொல்லணும். இந்த படத்துல என்னதான் அவர் நல்லது பண்ற தாதா அப்படின்ற மாதிரி எல்லாம் காட்டியிருந்தாலும் பொதுவா ஸ்ரீலங்கான்னு இல்லைங்க, எந்த கண்ட்ரில இருந்தும் இன்னொரு கண்ட்ரிக்கு ரிஃப்யூஜியா போகும்போது அந்த நாட்டுல அப்படி போகக்கூடிய மக்களை ஒரு தப்பான கண்ணோட்டத்துல தான் பாப்பாங்க. நீ தப்பானவன் இல்ல, நீ தப்பானவன் தான். நீங்க ஏன்னா நம்ம நாட்டுக்கு வரீங்கன்ற மாதிரி இப்போ இந்த ரீசெண்டா இந்தியன் பீப்புள் ஃபாரின்ல இருக்கதையுமே அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ப்ரொடெஸ்ட் பண்றதெல்லாம் பாத்திருப்பீங்க. சோ ஜெனரலாவே இப்படியான ஒரு ஹேட்ரேட் இருக்கும் பொழுது கார்த்திக் சுப்ராஜ் ரிஃப்யூஜியா போறவங்க எல்லாம் அங்க ரவுடிசம் பண்ணிட்டு தாதாவா இருக்காங்க அப்படின்ற ஒரு ஸ்டீரியோ டைப்பை வச்சதுதான் இந்த படத்துக்கு பெரிய மைனஸா இருந்தது. அண்ட் ஹீரோவே துரோகம் பண்றாரு அப்படின்னு ஒர்க் அவுட்டே ஆகாத சீன்ஸ் எல்லாம் வச்சதால இந்த படம் டிசாஸ்டரா அமைஞ்சது. பட் இந்த படத்தோட பிளாஷ்பேக் இருக்குதுல, அது ஒரு சாலிடான பிளாஷ்பேக்குங்க. அதுலயே அந்த ஐஸ்வர்யா அப்புறம் அவங்களுக்கு அண்ணனா ஒருத்தர் பண்ணியிருந்தாரு. அவர் யார் அப்படின்னா அந்த நீலிரான்னு ஒரு படம் வந்ததுல கார்த்திக் சுப்ராஜோட ப்ரொடக்ஷன்ல, அந்த படத்தோட டைரக்டர் அவருமே ஒரு ஸ்ரீலங்கன் தான். இவங்க ரெண்டு பேரும் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ்மே நல்லா பண்ணிருந்தாங்க. ஆனா படம் தான் ஒர்க் அவுட் ஆகல. இது செமையா இருந்துச்சு. படமும் நல்லா இருக்கும். அந்த படத்துக்கு நல்ல பிளாஷ்பேக் இருந்த படங்களை தான் பாத்திருப்போம். ஆனா இந்த படம் இருக்குதுல, இது பிளாஷ்பேக்கே டிஃபரண்ட் அப்ரோச் பண்ண படங்கள். இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸே கொடுக்கலாங்க. எப்படினா இந்த ஒரு செகண்ட் குழப்பம், அது பிளாஷ்பேக்கா இதானே குழப்பம். பிளாஷ்பேக்க பாத்துட்டு இருப்பீங்க. ஊருக்கு நல்லவன் மாதிரி ஒரு கடையை வச்சிட்டு நைட்ல தன்னோட ஃப்ரெண்டோட சேர்ந்து வீடு பூந்து திருடுறது, போற இடத்துல யாராவது பொண்ணுங்க இருந்தாங்கன்னா அவங்கள ரேப் பண்றது அப்படின்னு இருக்கக்கூடிய செல்வம் என்ற அவனோட ஃப்ரெண்டு. இது இப்படி இருக்க ஒரு கட்டத்துல ஹீரோ மகாராஜா செல்வம் விட்டுட்டு போன செயினை கொடுக்கறதுக்காக போற அதே சமயத்துல செல்வம் போலீஸ்ல மாட்டிடுறதால மகாராஜா தான் போலீஸ் கிட்ட மாட்டி விட்டான் அப்படின்னு நினைச்சு போலீஸ்ல இருந்து வெளியே வந்ததும் மகாராஜாவை பழி வாங்குறேன் அப்படின்ற பேர்ல மகாராஜாவோட பொண்ணை ப்ரூட்டலா ரேப் பண்றதுக்கு இந்த செல்வம் கேரக்டர் காரணமா இருக்கான். இப்ப அப்படியே கட் பண்ணீங்கன்னா மகாராஜாவோட பொண்ணுன்னு நினைச்சு ரேப் செய்யப்பட்ட அந்த பொண்ணு உண்மையாவே செல்வமோட பொண்ணுதான். சொல்றா
இப்போ இந்த கதை இருக்குதுல்ல அதை நான் லீனியரா சொல்லியிருந்தேன். ஷார்ட்டா பாத்தீங்கன்னா அது ஒரு சிம்பிளான ஸ்டோரி தான். மோர் ஓவர் இது கொரியன் படமான ஓல்ட் பாயோட ஒரு இன்ஸ்பிரேஷனே வைங்களேன். பட் இந்த ஸ்டோரிக்கு ஒரு பிரில்லியன்டான ஸ்கிரீன் பிளே அந்த படம் பயங்கர மோசமான படம். எப்படின்னா பிரசன்ட்ல நடக்கக்கூடிய கதையும் செல்வம் கேரக்டரோட பிளாஷ்பேக் இருக்குதுல்ல இது ரெண்டையுமே பிளெண்ட் பண்ணி ரெண்டுமே பிரசன்ட்ல நடக்கிற மாதிரி காட்டி இல்லப்பா நீங்க இவ்வளவு நேரம் பார்த்தது பூராமே பிளாஷ்பேக் அப்படின்னு ரிவீல் பண்ற அந்த பாயிண்ட் இருக்குதுல்ல ரியல் வாவ் மூமெண்ட்டுங்க. இந்த படத்தை இப்ப இந்த கண்டென்ட்டுக்காக ரீவாட்ச் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் தியேட்டர்ல பார்க்கும்போது என்ன மாதிரியான ஒரு ஃபீல் இருந்ததோ அந்த கிளைமேக்ஸை முடிச்சிட்டு வெளியே வரும்போது என்ன மாதிரியான ஒரு இம்பாக்ட் இருந்ததோ அதே ஃபீல் கொஞ்சமும் குறையாம இப்போ இந்த ஓடிடில பார்க்கும்போது இருந்தது. நீங்களும் இந்த மகாராஜா பார்த்து ரொம்ப நாள் ஆயிருச்சு அப்படின்னா ஒரு ரீவாட்ச போடுங்க, தரமா இருக்கும். விக்ரம் வேதா இந்த பிளாஷ்பேக் ஓரியன்டட் ஃபிலிம்ஸ் இருக்குதுல்ல அதாவது நீங்க படம் பூராவே பிளாஷ்பேக் தான் அதிகமா பாக்குற மாதிரி இருக்கும். படத்துல இருக்கக்கூடிய ட்விஸ்ட் இமோஷன் அவளையும் அந்த கதைக்கான காரணம் இது எல்லாமே அந்த பிளாஷ்பேக்ல தான் இருக்குன்றப்போ சோ அதை எப்படி இன்ட்ரெஸ்டிங்கா பிரசன்ட் பண்ணிட முடியும் அப்படின்றப்போ தான் அதையுமே இன்ட்ரெஸ்டிங்கா பிரசன்ட் பண்ணிட முடியும் அப்படின்னு காட்டின படம் தாங்க இந்த விக்ரம் வேதா. இதுல இந்த ஸ்டோரி ஈஸியா ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆகணும்ன்றதுக்காக யூசுவலா நம்ம எல்லாருக்குமே பழக்கப்பட்ட விக்ரமாதித்தன் வேதாளம் கதையோட பேட்டர்ன்ல தான் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளேயே பண்ணிருப்பாங்க. அதாவது போலீஸா இருக்கக்கூடிய விக்ரம் படத்தோட ஆரம்பத்திலேயே ஒரு என்கவுண்டர் பண்றாப்ல. அந்த என்கவுண்டர்ல இவர் என்கவுண்டர் பண்ணணும்னு நினைக்கிற வேதாவோட தம்பிய ரவுடின்னு நினைச்சு தவறுதலா என்கவுண்டர் பண்ணிடுறாரு. இப்போ இவர் என்கவுண்டர் பண்ணணும்னு நினைக்கிற அந்த வேதா போலீஸ்ல சரண்டர் ஆகி அவனோட தம்பி எவ்வளவு இன்னசென்ட், விக்ரம் கூட இருக்கக்கூடிய ஆபீசர்ஸ் எல்லாம் எவ்வளவு கரப்டடான ஆபீசர்ஸ்னு இங்க கருப்பு வெள்ளன்னு எதுவுமே கிடையாது. எவ்ரிவன் இஸ் கிரே. அவன் பண்றதா அவனுக்கு நியாயம் அப்படின்ற மாதிரி தன்னோட பிஓவில அந்த பிளாஷ்பேக் எல்லாம் சொல்லி நிரூபிக்கிற மாதிரி தான் இந்த படத்தோட மிச்ச கதை இருக்கும். சொல்லு விக்ரம் சார், நீதான் ரொம்ப தெளிவா இருக்கு. இது கருப்பு, இது வெள்ளை, இவன் நல்லவன், இவன் கெட்டவன், இவன் போலீஸ், இவன் கிரிமினல். இதுல நீ எங்க கோர்ட்டுக்கு இந்த பக்கமா கோர்ட்டுக்கு அந்த பக்கமா இல்ல மொத்த கோடு அழிஞ்சு எல்லாரும் வட்டத்துக்குள்ள நிக்கிறமா? இப்ப சொல்லு. பிராக்டிகலா பாத்தீங்கன்னா இது ஒரு லீனியரா சொல்ல வேண்டிய கதை தான். ஆனா புஷ்கரன் காயத்ரி இந்த படத்தை எங்க இருந்து தொடங்குறாங்கன்னா இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல இருந்து. சோ அப்படி பாத்தீங்கன்னா நான் லீனியரா சொல்லும் பொழுது இந்த படத்துல பாதிக்கு மேலக்கா பிளாஷ்பேக் தான் இருக்க போகுது. சோ அதுக்கு ஒரு பிரில்லியன்டான ஸ்கிரீன் பிளே பண்ணிருப்பாங்க புஷ்கரன் காயத்ரி. அண்ட் இந்த படத்தோட சக்சஸ்க்கு இவங்க ரெண்டு பேரும் எப்படி ஒரு காரணமோ அது போல தான் மேடியன் விஜய் சேதுபதியோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் முக்கியமா சாம் சிஎஸோட மியூசிக்குமே இதுக்கு ஒரு பிளஸ் தான். படம் பூராமே பிளாஷ்பேக் இருக்கக்கூடிய இந்த பிளாஷ்பேக் ஓரியன்டட் சப்ஜெக்ட் தான் இந்த அநேகனும். ஆக்சுவலி இத நாம பிளாஷ்பேக்னு சொல்லிட முடியாது. ஏன்னா ஹீரோயின் மதுமிதா கேரக்டருக்கு தன்னோட முன்ஜென்ம ஞாபகங்கள்லாம் முன்ஜென்ம ஞாபகங்களையும் கதையா சொல்லுவாங்க. அந்த கதை ஒரிஜினலா இல்லையான்னு ஒரு குழப்பத்திலே தான் இருக்கும். சினிமேட்டிக் டைம்ல நம்ம அத பிளாஷ்பேக்கா கன்சிடர் பண்ணிப்போம். சோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இதுல ஒரு 3 முன்ஜென்ம கதைகள் இருக்குங்க. ஓபன் பண்ணும் பொழுதே பர்மால ஒரு ஸ்டோரி ஓபன் பண்றாங்க. சோ அத நாம பிளாஷ்பேக் அந்த பர்மா ஸ்டோரியே கடைசி உண்மை மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. ஒரு கேரக்டரோட கதையை சொல்லுவாங்க. சரிப்பா அப்படி பார்த்தா 2 ஸ்டோரி தானே வருது, 3 எங்க இருந்து வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா இந்த ரோஜா கடலைன்னு ஒரு சாங் வரும்ல அந்த சாங்ல ஒரு ராஜா காலத்து முன்ஜென்ம ஸ்டோரியை சொல்லிட்டு இருப்பாரு கேவி ஆனந்த் சார். ரோஜா கடலே என் ராஜா மகளே என் ஆசை கனியே வா தனியே. A few moments later. எனக்கெல்லாம் தெரிஞ்சு ஒரு பிளாஷ்பேக்கே ஒரு சாங்ல கன்வே பண்ணிட்டு போன ஒரே படம் இதுவா தாங்க இருக்கும். உங்களுக்கு எல்லாம் வேற எதுனா படம் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க. சோ இந்த 3 ஸ்டோரியுமே பாத்துக்கிட்டீங்கன்னா 3 படம்ன்ற மாதிரி. ஏன்னா ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு தனி படமாவே எடுத்துடலாம். சோ யூசுவலா ஒரு பிளாஷ்பேக் ஐயோ பிளாஷ்பேக் போறாங்களா அப்படின்னு ஆடியன்ஸ் எல்லாம் சலிச்சுக்கிற இந்த சமயத்துல மனுஷன் 3 பிளாஷ்பேக், அதுவும் ஒவ்வொரு பிளாஷ்பேக்கும் ஒரு ஸ்டார்ட் இருக்கும், ஒரு மிட் இருக்கும், ஒரு எண்ட் இருக்கும்னு தனித்தனி கதையாவே 3 பிளாஷ்பேக்க சொல்லிட்டு இருப்பாரு. அதுவும் எங்கேயுமே போற அந்த பிளாஷ்பேக்ஸ் தான் நல்லா இருக்கும் உண்மையிலே படத்தை வரதோட. ஓ பிளாஷ்பேக் இப்படியும் சொல்லலாமா அப்படின்றதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தாங்க இந்த தடம். ஒரு கொலை நடந்துருது, அந்த கொலையை பண்ணது ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஐடென்டிக்கல் ட்வின்ஸ்ல ஒருத்தன் தான். இப்ப இந்த 2 பேர்ல யார் அந்த கொலையை பண்ணது அப்படின்றத கண்டுபிடிக்கணும். மோர் ஓவர் இப்ப இந்த 2 பேர்ல யாரு சொல்ற பிளாஷ்பேக் கரெக்ட், யாரு மெனிபுலேட்டட் பிளாஷ்பேக் சொல்றா அப்படின்றத கண்டுபிடிக்கணும். இதுதாங்க இந்த படத்தோட கதை. எனக்கு இப்ப என்னதான் ஆப்ஷன் அதை சொல்லு. கொலை இந்த 2 பேர்ல ஒருத்தன் தான் பண்ணானா? சந்தேகமே இல்லை. அப்ப 2 பேர்ல ஒருத்தன் பொய் சொல்றான். எழில ஞாயிற்றுக்கிழமை புக் பண்ண மாதிரி எழுதிக்க. இன்னைக்கு வெள்ளி, சனி ஞாயிறு 2 நாள் டைம். திங்கக்கிழமை இவனுங்களை கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணணும். அதுக்குள்ள செல்ஃபில் இருக்கிறது அவனா இவனாங்கிறத கண்டுபிடி. மகிழ் திருமேனியோட படங்கள்லயே பெஸ்ட் ரைட்டிங் உள்ள படம் எதுன்னு கேட்டீங்கன்னா நான் இதை தான் சொல்லுவேன். இந்த பிளாஷ்பேக்ல இருக்கக்கூடிய இன்னொரு மேட்டர் என்னன்னா ஒரே விஷயத்தை தான் 2 பேரும் சொல்ல போறாங்க. சோ அந்த பிளாஷ்பேக் உள்ளார ஒரு ரேஷமன் எஃபெக்ட் இருக்கும். அது போக அவங்க 2 பேரும் பர்சனலி அவங்க யாரு, அவங்களுக்கு இருக்கக்கூடிய லவ், இது எல்லாத்தையும் சொல்ற மாதிரி தான் இருக்கும். பட் இது எங்கேயுமே போர் அடிச்சிடாம தன்னோட லவ்வரை கொண்டவன பழி வாங்குற ஹீரோ இந்த ஒரே ஒரு சின்ன லைனை வச்சுக்கிட்டு அதை எவ்வளவுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லிட முடியுமோ அந்த அளவுக்கு சீட்டேஜ் சஸ்பென்ஸ் கொடுத்திருந்தாப்ல மகிழ் திருமேனி. ஓ துருவங்கள் 16
தமிழ் என்னடா சினிமால புது வந்து படமா கிரைம் த்ரில்லர் மூவிஸ்லயே டில் டேட் வரைக்கும் பெஸ்ட் ஆமா கிரைம் ஆமா த்ரில்லர் மூவி எதுன்னு கேட்டீங்கன்னா நான் இந்த படத்துக்கு தாங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ் கொடுப்பேன். ஏன்னு கேட்டீங்கன்னா இது இந்த டைரக்டரோட முதலாவது படம். லிமிடெட் ரிசோர்சஸ், எஸ்டாப்லிஷ்ட் ஆர்டிஸ்ட்ன்றது கிடையாது, ஓன் ப்ரொடக்ஷன். மோர் ஓவர் ஒரு கொலை நடந்துருச்சு, அதை இன்வெஸ்டிகேட் பண்ண வரக்கூடிய ஒரு போலீஸ் ஆபீசர். சோ ஃபிளாஷ்பேக்ல என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்ற ஒரு யூசுவலான ஃபார்மட் தான். பட் இந்த ஃபிளாஷ்பேக் குள்ளார ஒரு ஹைப்பர் லிங்க் ஸ்டோரி இருக்கும். அதுக்குள்ள ஒவ்வொருத்தவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல கதையை சொல்றதுன்னு ஒரு ரேஷமன் எஃபெக்ட் இருக்கும்னு ஜஸ்ட் என்ன நடந்துச்சு தெரியுமான்னு ஒரு யூசுவல் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர்னு இல்லாம இந்த ஃபிளாஷ்பேக்கை இன்ட்ரெஸ்டிங்கா பிரசன்ட் பண்ண விதமும் அண்ட் கிளைமேக்ஸ்ல வரக்கூடிய ட்விஸ்ட் தான் இந்த படத்தோட பிளஸ். ஒரே நாள்ல ஒரு மிஸ்ஸிங் கேஸ் அண்ட் ஒரு கோல்ட் பிளட் மர்டர் அண்ட் ஒரு பிளான்ட் ஆக்சிடென்ட் இதெல்லாம் ஒரே லொகேஷன்ல நடந்தது. இதுல எத்தனை பேர் இன்வால்வ்? 16. அண்ட் இதெல்லாம் நடந்த டைம் ஸ்பேன் 16 hours. ஃப்ரீக்கி கோஇன்சிடென்ஸ். ஆக்சுவலி இது கார்த்திக் நாராயணனோட டெபியூ படம். இந்த படம் பண்ணும்போது he was 20 நினைக்கிறேன். சோ ஒரு 20 வயசுல இவ்வளவு நல்ல ஒரு மேக்கிங்கோட ஒரு பெஸ்டான ஸ்கிரீன் பிளேல ஒரு படம் பண்ணியிருந்தாரு. பட் இந்த படத்துக்கு அப்புறமா கார்த்திக் நாராயணன் இப்படிப்பட்ட படமே பண்ணலன்றதுதான் ஒரு கவலைக்குரிய விடயம். கார்த்திக் நாராயணன் ப்ரோ கம்பேக் கொடு ப்ரோ. ஈசா ஐயா அவன் படம் இதெல்லாம். இப்போதான் அந்த flashback, fake லொகேஷன் போட்டாச்சுன்னு இருக்கும். ஆனா இந்த ஃபேக் ஃபிளாஷ்பேக்குக்கெல்லாம் தலைவன் யாரு தெரியுமா? பீட்சா தான். இந்த படமே ஒரு ஹாரர் பேய் படம் அப்படின்னு தான் பிராண்ட் பண்ணப்பட்டது. அதுக்கு ஏத்த மாதிரி படத்தோட முக்கால்வாசி போர்ஷன் ஒரு பேய் படமா தான் இருக்கும். ஆனா கிளைமேக்ஸ்ல வந்து நீங்க பாத்தீங்கல்ல அது ஃபேக், அது பொய், ஹீரோ பரப்பி விட்ட கட்டுக்கதை அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட ஒரு ஃபேக் ஃபிளாஷ்பேக் தாங்க இந்த பீட்சா. பஸ் ஏறதுக்குள்ள மாட்டிக்கிட்டேனா வண்டி பேக் என்ன ஆச்சுன்னு கேட்பாங்க. என்ன சொல்லலாம்? அவனுக்கு நம்புற மாதிரி ஒரு கதை சொல்லி எஸ்கேப் ஆகணும். பேய் கதை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வீக்னஸ் இருக்கு. உன் பாஸ்க்கு ஆவி, பேய், பிசாசு. என்னோட நாவல் நீ படிச்சிருக்கல, அதுல உன் பாஸ், அவரோட பொண்ணு, ஏதாச்சும் ஒரு பங்களா, எல்லாத்தையும் கலந்து நம்புற மாதிரி ஒரு கதை சொல்லு. ஆக்சுவலி இந்த ஃபிளாஷ்பேக்கே ஃபேக்ன்றது தான் இந்த படத்தோட ட்விஸ்டாவே இருந்தாலும் இந்த படம் வந்தப்போ எப்போ 2012ல அப்போ இது ஒரு ஃப்ரெஷ்ஷான ட்விஸ்டா இருந்ததால அதனாலேயே இந்த படம் பேசப்பட்டுச்சு, ஓடிச்சு. ஆக்சுவலி இதே பேட்டர்னை தான் இசை படத்துல எஸ்ஜே சூர்யாவுமே ட்ரை பண்ணியிருந்தாரு. ஆனா அவர் இன்ட்ரெஸ்டிங்கா இதெல்லாம் கனவுபா அப்படின்னு சொல்லி ப்ராப்பரா கிளைமேக்ஸே இல்லாம படத்தை முடிச்சதால இசை படத்தப்போ இந்த ட்விஸ்ட் கொஞ்சம் விமர்சிக்கப்பட்டுச்சு. கனவு என்ன லாஜிக் ஓடையா வரும், சின்ன சின்ன லாஜிக் ப்ராப்ளம் இருக்கத்தான் செய்யுது. அதெல்லாம் இப்படி ஒரு சீரியஸே உண்டு. முக்கியமா ஒரு நல்ல கிளைமேக்ஸ் ஒன்னு பிடிக்கும் பிடிச்சேன்னு வச்சுக்கோயேன். இதே ஒரு சூப்பர் படம் ஃபுல்லா கதை ஃபுல்லா நடந்து எத்தனை சீசன் போய் எல்லாம் கனவு அப்படின்றாங்க. படத்துக்கு நல்ல ஃபிளாஷ்பேக் ஓரியன்டட் ஃபிலிம்ஸாவே இருந்தாலும் அதுலயுமே இன்ட்ரெஸ்டிங்கா டிஃபரெண்டா பிரசன்ட் பண்ண விதம் அண்ட் ஃபைனலா நான் அதர் than ஃபேக் ஃபிளாஷ்பேக் இதெல்லாம் பார்த்தோம்ல. சோ ஒரு ஃபிளாஷ்பேக் எப்படியெல்லாம் ஒரு படத்தை அஃபெக்ட் பண்ணுது பாருங்களேன். பிகாஸ் தமிழ் சினிமாலயே ட்ரெடிஷனல் மெத்தட்ல அதாவது இன்டர்வலுக்கு அப்புறமா ஒரு ஃபிளாஷ்பேக் போறதுன்னு பெஸ்ட் ஃபிளாஷ்பேக் கொடுத்த படங்கள் நிறையவே இருக்குதுங்க. பாஷா, மெர்சல், வடசென்னை, கத்தி, இமைக்கா நொடிகள் எக்ஸெட்ரான்னு சொல்லிட்டே போலாம். ஏன்னா அவ்வளவு நல்ல ஃபிளாஷ்பேக் கொடுத்த நல்ல படங்கள்லாம் இருக்குது. அதுலயும் இந்த பாட்ஷா இருக்குதுல, அதுதான் ஒரு படத்துல எப்படி ஒரு ஃபிளாஷ்பேக்க வைக்கணும்ன்றதுக்கான டிக்ஷனரினே நினைக்கிறேன் தமிழ் படங்கள்ல. பிகாஸ் ஒரு ஃபிளாஷ்பேக்க வைக்கும் பொழுது அதை வாண்டடா கொண்டு வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு உள்ள திணிக்கும் பொழுது அது யூசுவலாவே ஆடியன்ஸுக்கு ஒரு போரான ஃபீலை தான் கொண்டு வரும். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா விஸ்வாசம் படத்துல ட்ரெயின்ல போயிட்டு இருப்பாங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னால எப்படி இருந்த பங்காளி நீ அப்படின்னு ஃபிளாஷ்பேக்கு போயிருவாங்க. இப்ப இந்த பாயிண்ட்ல ஆடியன்ஸுக்கு தூக்குதல்ன்றது யாரு, அவருடைய ஃபிளாஷ்பேக் என்ன செஞ்சுட்டு இருந்தாரு அப்படின்றதெல்லாம் தேவையே கிடையாது. பட் வாண்டடா ரைட்டர் என்ன பண்றாப்லன்னா அந்த ஃபிளாஷ்பேக்கை திணிக்கிறாப்ல. வேறஸ் அப்படியே பாட்ஷா படத்தை பாத்துக்கிட்டீங்கன்னா சாதாரணமா ஆட்டோ ஓட்டிக்கிட்டு எந்த வம்பு தும்புக்கும் போகாம இருக்கக்கூடிய ஹீரோ டிஐஜி பார்க்கும்போது இல்லையே இவன் மாணிக்கம் கிடையாது, இவன் பாட்ஷா மாதிரி இருக்கானே அப்படின்னு தோணும் பொழுது கட் பண்ணி நெகட்டிவ்ல ஒன்னு காட்டுறாங்க. இப்போ அப்படியே இன்னொரு சீன்ல பாத்தீங்கன்னா மாணிக்கத்தோட தங்கச்சிக்கு காலேஜ் சீட் கிடைக்காது. சோ மாணிக்கம் உள்ள போய் பேசுறாப்ல, உள்ள என்ன பேசுறாங்கன்றது நமக்கு கேட்காது, ஏன்னா மியூட்ல காட்டுறாங்க. ஆனா வெளிய இருந்து பார்க்கும்போது திமிரா பேசிக்கிட்டு இருந்த காலேஜோட சேர்மன் கால்ல விழுந்து சீட்டை கொடுக்குறாரு. இப்படி சின்னதா கியூரியாசிட்டியை ஏத்தி அந்த இன்டர்வல்ல வில்லன் எல்லாம் அடிச்சு போட்டு நிக்கும் பொழுது ஆடியன்ஸ்க்குலாம் ஐயோ யாரியா இவரு, அப்படி என்னதான் பண்ணிட்டாரு, இவரோட ஃபிளாஷ்பேக் என்ன அப்படின்னு ஆடியன்ஸா கேட்கும் பொழுது அந்த ஃபிளாஷ்பேக் ஓபன் பண்ணுவாங்க. சோ நீங்கலாம் ட்ரெடிஷனல் மெத்தட்ல தான் ஒரு ஃபிளாஷ்பேக்க சொல்ல போறீங்கன்னா வாண்டடா அந்த ஃபிளாஷ்பேக்க திணிக்கிறத விட இப்படி சொல்றது இன்னுமே கன்வின்சிங்கா இருக்கும். வந்து பாம்பே ஸ்டோரி, பாம்பேயோட லைஃப், அங்கேருந்து இன்னொரு பாஷா இறந்ததுக்கு அப்புறம் ஒரு டான் ஆகி சொல்றது குரோனாலஜிக்கல் கதை. இப்படி கதையா சொல்றது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா? சார் ஒரு ஆட்டோ டிரைவர் இருக்கான், நார்மலா இருக்கான், எல்லாருபடி அவனும் ஒரு பயந்தாங்குழி, அங்க சண்டை போடக்கூடாது, நம்மளாச்சும் நம்ம லைஃபா இருக்கு வாழணுங்க இருக்கிறவன். சடனா பார்த்தா அவனுக்கு அவன் தம்பி போலீஸ் ஜாப் கிடைக்கிறது. ஸ்டார்டிங்கே அதை காட்டியிருந்தா நல்லா இருந்திருக்காரு. ஃபர்ஸ்ட்ல இருந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல ஏதோ இருக்கு, ஏதோ நடக்கிறது, சம்திங் இன் பாஸ்ட் நம்ம ஒரு சின்ன டீசர் மாதிரி கொடுக்கும். அதே மாதிரி ஒரு தங்கச்சிக்கு சீட்டு கிடைக்கல மெடிக்கல்ல உள்ள போய் கதவை சாத்திட்டு கிளாஸ் டோர் பின்னாடி ஏதோ பேசுறேன், என்ன பேசுறாரு தெரியாது. எனக்கு என் பேர் மாணிக்கா, எனக்கு இன்னொரு பேர் இருக்கு மட்டும் சொல்றாரு. கட் பண்ணா அதே பிளாஷ் கட்ஸ், அதால பயந்து விழுப்பு சீட்டு கொடுத்துறாரு. நீங்க என்ன சொன்னீங்கன்னா உண்மையை சொன்னேன், அவ்வளவுதான். இது வந்து டீசரா மாதிரி வரும் உங்களுக்கு எல்லாமே. ஒரு டீசர் வரும்போது யூ ஃபீல் மை காட்
who is he, what is he. ஸோ இப்போ இதை சொல்கிற விதம் தான் இது. நான் இப்போ இப்படி சொல்லும் போது எனக்கு இன்ட்ரெஸ்ட் வருது. இதே வந்து நான் ஃபர்ஸ்ட் நார்மலாக சொல்லும்போது வேற மாதிரி இருந்திருக்கு. இப்போ நான் இப்படி சொல்லும் போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. பட் என்ன ஆயிருச்சுன்னா இந்த பாட்ஷா படத்துக்கு அப்புறமா இதே பேட்டர்ன்ல தமிழ் சினிமால நிறைய படம் வந்துருச்சுங்க. சோ இப்போலாம் நான் லீனியரா ஒரு ஸ்டோரியை சொல்லணும்னாலே அதுல பிளாஷ்பேக்ன்ற ஒண்ணு கண்டிப்பா இருக்கதான் போகுது. சோ அதை எந்த அளவுக்கு டிஃபரெண்டா பிரசன்ட் பண்ணலாம் பண்ணிருக்காங்க அப்படின்றதான் நம்ம முன்னாடி பார்த்த படங்கள்லாம். சோ ஒரு சாதாரண பிளாஷ்பேக் அதுக்குள்ளார எவ்வளவு விஷயம் இருக்குது பாருங்களேன். சரிங்க, பிளாஷ்பேக்னு சொன்னது உங்களுக்கு ஞாபகம் வரக்கூடிய படம் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸ் சோஷியல் மீடியா லிங்க் கீழே சும்மா கிடக்குது, போற பக்கம் அதையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்புறம் என்ன, இன்னொரு சூப்பரான கண்டென்ட்ல மீட் பண்ணலாம். அதுவரை நன்றி, வணக்கம். சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஆனா சொன்ன மாதிரி பாஷா வந்து அவங்க சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்கே அவர் ஃப்ரெண்டு செத்து அதனால அவர் டான் ஆகி அதுக்கப்புறம் அவங்க அப்பா இறந்து ஃபேமிலியை காப்பாற்றுக்காக டானா இருந்ததை மறைச்சி திரும்பி ஆட்டோவா ஓட்டிகிட்டு இருந்த அந்த கதை போயிருந்தா ஒரு நார்மலான ஒரு கதையாக போயிருக்கும். அதுவே அது ஸ்டார்டிங்கே ஆட்டோ ஓட்டுற ஒரு ஆளாக இருந்து பயப்படுற ஆளு அப்படின்னே ஒரு ப்ரொஜெக்ட்லேயே போயிட்டு இருக்கோம் அந்த படம். ஏதாவது சண்டை நடந்தாலும் அதை விலகி போயிடுவாரு, அந்த மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. அப்படி காட்டும்போது அது எனக்கு தெரிஞ்சு அதான் நிறைய படம் அந்த ஃபிளாஷ்பேக்லாம் பயங்கரமா பண்ணியிருப்பாங்க. இப்ப அந்த பாஷா படமே ஸ்டார்டிங் அதான் வந்திருக்கு. அதை பார்த்துதான் இப்ப இருக்க படம் அப்படி பண்றாங்க. ஒருவேளை இதே மாதிரி வேற ஏதாவது படம் வந்து இந்த படம் இப்போ வந்திருந்தாலுமே அதையுமே இப்படிதான் எடுத்துப்பாங்களான்னு எனக்கு தெரியல. அது தெரியல. ஆனா நிறைய படம் இருக்கு எனக்கு தெரிஞ்சு. சில படம்லாம் நம்மளுக்கே அந்த ஃபிளாஷ்பேக்ல என்ன ஆயிருக்கும், ஏன் இதனால இப்படி இருக்காங்க அப்படின்னு தோணல. அந்த மாதிரிதான் நிறைய படம் வருதா. லியோ வந்து அது சொல்லியிருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. ஃபேக் ஃபிளாஷ்பேக்காவே ஒன்று என்ன சொல்லியிருக்கணும், வெறும் பாட்டு மட்டும், அந்த பாட்டு தான் வைக்க போறீங்கன்னா பாட்டு மட்டும் வச்சுட்டு அந்த கதை அதுக்குள்ள என்ன நடக்குதுன்னு காட்டாம மன்சூர் அலிகானே வாயால சொல்ற மாதிரி சொல்லிட்டு அது உண்மையா ஃபேக்கானே தெரியாத மாதிரி பண்ணியிருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. அது விஷுவலா காட்ட போய் தான் எனக்கு தெரிஞ்சு ஏத்துக்கல எனக்கு தெரிஞ்சு. நிறைய பேருக்கு அத புரியாம போயிட்டு நிறைய பேருக்கு இல்ல அது நிறைய பேர் என்ன நினைச்சாங்கன்னா, ஏன்னா அதுல லியோன்னு அந்த பில்டப் இருக்கும்போது அதுக்கான ஒரு பயங்கரமான ஒரு ஃபிளாஷ்பேக் தான் எதிர்பார்த்தாங்க. அந்த அளவுக்கு அது எதிர்பார்த்த அளவுக்கு இல்லாதனால தான் அந்த ஃபிளாஷ்பேக் யாருமே பிடிக்கல. ஒரு சாதாரணமா அந்த பலி கொடுக்கறது அதெல்லாம் எடுத்துக்க முடியல. அதுக்குன்னு வேற ஏதாவது ஒரு ரீசன் வச்சிருக்கலாம். இவர் லியோ வந்து தத்து பையனா இருக்கலாம், அர்ஜுன் தான் அவரோட பையனா வச்சிருந்திருக்கலாம், ஒரிஜினல் பையனா இருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருந்தா கூட கொஞ்சமாவது லாஜிக்கா இருக்கும். இது பலி கொடுத்தாதான் இது நல்லா இருக்கும், ஃபேக்டரி நல்லா ஓடும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்ததுதான் எனக்கு தெரிஞ்சு வயசா இருந்துச்சு. நிறைய இது நல்லா இருந்துச்சு. எங்க வந்து ஏற்கனவே அதே மாவுதான் அரைச்சு வச்சிருக்காங்க, வித்தியாசமா இல்ல. அதனாலதான் நிறைய இல்ல உண்மையிலே எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ பாக்குறவங்க எல்லாம் சொல்லுங்க, உண்மையிலே நீங்க சொல்லுங்க எங்க படம் எப்படி இருக்கும், ஃபிளாஷ்பேக் எப்படி இருக்கும், அதுதான் எனக்கு கேள்வி. ஃபிளாஷ்பேக்குமே மொக்கையா தான் இருக்கும். இது நான் இந்த படம் எவ்வளோ ரஜினி படம் இருக்கு, நல்ல படமும் இருக்கு. ஆனா லிங்கால அதுல நல்ல ஃபிளாஷ்பேக்குன்னு அதை தூக்கிட்டு வந்ததுதான் எனக்கு பிடிக்கவே இல்லை. உண்மையிலே அப்படி ஒரு நல்ல ஃபிளாஷ்பேக்கே கிடையாது லிங்கா. அது படமும் நல்ல படம் கிடையாது, ஃபிளாஷ்பேக்கும் நல்ல படம். ஏன்னா அந்த படத்தை நான் ஒரு வாட்டி பார்த்ததுக்கே ஏன்டா பார்த்தேன்னு வருத்தப்பட்டேன். அந்த அளவுக்கு இருக்கும் அந்த படம். அது பாட்டு 1-2 பாட்டு நல்லா இருக்கும் தவிர்த்து படமா பார்க்கும்போது ஐயே தாங்க முடியாது. ஆமா ஆமா, எனக்கு தெரிஞ்சு இது கண்டிப்பா மத்த படம் கூட ஓகே தான். எனக்கு தெரிஞ்சு மற்ற படம் சொன்னதுல அந்த ஃபிளாஷ்பேக்லாம் கண்டிப்பா இதெல்லாம் நல்லா தான் இருக்கும். அநேகன்லாம் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது அந்த ஃபிளாஷ்பேக் கதைலாம் சூப்பரா இருக்கும். ஆனா இவங்களுக்குள்ள நடக்கிற அந்த நார்மல் கதை தான் கொஞ்சம் ஸ்லோவா போகும். அது விறுவிறுப்பா போகும். அந்த பர்மாவில் நடக்கிற ஸ்டோரியா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த சென்னை அந்த ஸ்டோரியா இருக்கட்டும், அதெல்லாம் பயங்கர விறுவிறுப்பா இருக்கும். அந்த ஸ்டோரியுமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இவங்களோட ஸ்டோரி வரும்போது கொஞ்சம் ஸ்லோவா போகும் அந்த படமே. அதெல்லாம் வச்சிருப்பாங்க. அது எல்லாமே முன்னாடியே நடந்த மாதிரி, அந்த பர்மாவில் நடந்தது, அந்த மரத்தை காட்டுவாங்க கடைசி கிளைமேக்ஸ்ல, அதெல்லாம் ஒரிஜினல் மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனா அது நல்லாதான் இருக்கும். ஆனா என்ன, இது ப்ரெசண்டா இருக்கிற கதை தான் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இழுத்துருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் இருந்துச்சு. ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா இருக்கும்.